اللهم صل على سيدنا ومولانا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. صدق الله العلي العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையிழைத்த மன்னவா ஒரு அனைத்து உனக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் குல்லு ஆமீன் வஅன்தும் பிகைர் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்தை சிறந்த வருடமாக நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியையும் உடலிலே ஆரோக்கியத்தையும் தந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வருடமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பான மனிதன், அவனிடத்திலே பல குணங்கள் உண்டு. கோபம், வெறுப்பு, பொறாமை, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் பல குணங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு குணம் மட்டும் மனிதனிடத்திலே இருக்கவே கூடாது. அது இருந்தால் நிச்சயமாக அவன் அழிவை நோக்கித்தான் செல்வான். அது என்ன குணம் தெரியுமா? ஆணவம். இந்த ஆணவம் என்ற குணம் இருக்கிறதே, எப்பொழுது ஒரு மனிதன் அதிகாரத்துக்கு வருகிறானோ, எப்பொழுது ஒரு மனிதனிடத்திலே வசதி வாய்ப்புகள் பெருகுகிறதோ, அப்பொழுது அவனிடத்திலே ஆணவம் வந்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் ஆணவத்திலே ஆடினார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்ததாகத்தான் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். குர்ஆன் பல வரலாறுகளை சொல்லுகிறது, பல மனிதர்களுடைய வரலாறுகளை பேசுகிறது, நல்லவர்களுடைய வரலாறுகளை பேசுகிறது, ஆணவத்தால் அழிந்தவர்களுடைய வரலாற்றை பேசுகிறது. குர்ஆனிலே யாரெல்லாம் சர்வாதிகாரியாக இருந்தார்களோ அவர்களுடைய சாம்ராஜ்யம் சரிந்ததை பற்றி பேசுகிறது. எத்தனை ஆணவக்காரர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், எத்தனை சர்வாதிகாரிகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். குர்ஆன் வழிநெடுகிலும் பேசுகிறது. பல ஆணவக்காரர்களில் சிலர்களை குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. ஜாலூத் ஒரு மன்னன் வாழ்ந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம் குர்ஆன் பேசுகிறது. ஆணவத்திலே உச்சகட்டத்திலே வாழ்ந்த மன்னன், அவனுடைய அழிவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஃபிரௌன் என்ற மனிதன் வாழ்ந்தான், ஃபிரௌன் என்ற அரசன் வாழ்ந்தான். அவனுடைய ஆணவத்தை பற்றி, அவன் அழிந்ததை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நம்ரூத் ஒருத்தன் வாழ்ந்தான், அவனை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. காரூன் ஒரு மனிதன் வாழ்ந்தான், அவனை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. அப்ரஹா மக்காவை இடிப்பதற்காக யானை படையோடு புறப்பட்டு வந்த மனிதன், அவனை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்நாள் எதிரியாக திகழக்கூடிய அபூ ஜஹல், அவனுடைய அழிவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அப்ப யாரெல்லாம் ஆணவத்திலே ஆடினார்களோ, தன்னுடைய அதிகாரத்திலே கொக்கரித்தார்களோ, அவர்களுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருந்ததாக சரித்திரம் இல்லை. அவர்களுடைய இறுதி மரணம் நல்ல மரணமாக அமைந்ததாக
சரித்திரம் இல்லை. பார்க்கிறோம், குர்ஆன் முழுவதும் பார்க்கிறோம், ஹதீஸ் முழுவதும் பார்க்கிறோம், ஆணவத்தில் ஆடியவர்கள் எல்லாம் அழிந்து போனதாகத்தான் வரலாறு இருக்கிறது. ஜாலூத் என்று சொல்லக்கூடிய மன்னன் இருக்கிறானே, அவனை பற்றி பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமான மன்னன், பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை கொண்ட மன்னன். அவனுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை உண்டு, என்னை போரிலே யாரும் வெல்ல முடியாது, எனக்கு எதிரி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆணவத்தில் ஆடினான், அட்டுழியங்கள் புரிந்தான். அல்லாஹ் அந்த மன்னனுக்கு எதிராக தாலூத் என்ற மன்னரை உருவாக்கினார். குர்ஆனுடைய மிக நீண்ட வரலாறு. தாலூத் மன்னர் தன்னுடைய சொற்ப வீரர்களை ஒரு 313 பேர் அழைச்சிட்டு போறாரு. பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் அவரிடத்தில் இருந்தாலும் இறைவனுடைய அந்த ஈமானோடு, இறைவன் மீது கொண்டுள்ள தவக்கலோடு தாலூத் மன்னன் புறப்பட்டு செல்கிறார். ஜாலூத்தை எதிர்த்து நிற்கிறார். அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருகிறார். இறுதியாக இந்த தாலூத் மன்னனை எதிர்த்து நேருக்கு நேர் போரிடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், வரலாறில் அல்லாஹ் பார்க்கிறோம், ஆணவத்திலே அல்லாஹ் அழிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை கேவலப்படுத்தி அழிப்பான். ஒரு சின்ன பொருளை வச்சு அழிப்பான், ஒரு அற்பமான வஸ்துவை வச்சு என்ன செய்வான், ஆணவத்திலே ஆடியவர்களை அல்லாஹ் அழிக்கிறான். உலகத்தில் நாம் பார்க்கிறோம், வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். ஜாலூத் மன்னன் மிகப்பெரிய மன்னன். தாலூத் நினைத்திருந்தால் அரசரோடு சண்டையிட்டு இருக்கலாம். ஆனால் தாலூத் மன்னன் அப்படி செய்யல. குர்ஆன் பேசுகிறது, ஒரு தாவூத் என்று சொல்லக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் மிகப்பெரிய நபியாக வர வேண்டிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அந்த தாவூத் என்ன செய்கிறார், சிறுவராக இருக்கிறார். அவரோடு என்ன செய்கிறார், சண்டையிடுவதற்கு அனுப்புகிறார். அந்த ஜாலூத் நினைச்சா அவன் கேட்கிறான், தாவூதை பார்த்து சொன்னான், என்னையோடு என்னிடத்திலே சண்டையிடுவதற்கு முன்னல்லாத பெரிய மனிதன் யாரும் இல்லையா? ஒரு பொடி பைய போய் வந்திருக்கிறிய, நான் ஊதினால் நீ பறந்து விடுவாய் என்ற அளவிற்கு அவன் ஆணவத்தோடு பேசுகிறான். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, கத்தல தாவூது ஜாலூத்த. குர்ஆன் சான்று பகருகிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூத்தை கொண்டார். எப்படி கொண்டார் தெரியுமா? இந்த கவட்டை கல்லு பார்க்கும், இந்த பறவை குருவிலாம் அடிக்கிறமா இல்லையா, அதை வச்சு என்ன செஞ்சாரு, அடிச்சு கொண்டார். சாதாரண ஒரு சிறு கற்களை கொண்டு, தெருக்களிலே சிறுவர்கள் விளையாடி செல்லக்கூடிய கற்களை வைத்து, பெரிய ஆயுதத்தை பயன்படுத்தல, பெரும் படையை பயன்படுத்தல, பெரிய அணுகுண்டை பயன்படுத்தல, சாதாரண கல்லை கொண்டு அந்த ஜாலூத்தை கொள்கிறார். ஆணவத்தில் ஆடிய மன்னனுக்கு அல்லாஹ் ஒரு சிறு பொடிக்கல்லை கொண்டு அங்கே மரணத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஆணவத்தில் ஆடியவர்கள் அழிந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுவான், நான் பெரிய படையோடு இருக்கிறேன் என்று ஆணவத்தில் இருந்தவன் ஜாலூத். ஒரு சிறு படையிடத்திலே தோற்கடித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின், ஒரு சிறு படை கூட கலவத்து ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு, அல்லாஹ்வுடைய இராதத்தோடு, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு பெரும் படையை தோற்கடிக்கும் என்கிறார் ரப்பல் ஆலமீன். ஆணவத்தில் ஆடிய ஜாலூத்தை அடித்து கொண்டது ஒரு சின்ன கல்வி. சகோதரர்களே, ஃபிரௌன் மிகப்பெரிய எதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், மிகப்பெரிய அவருடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கிறோம். தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்தியவன் ரப்புக்குள் அழகா என்றான். நான் தான் பெரிய கடவுள், என்னைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் நீங்க வணங்கக்கூடாது என்று அடிமைப்படுத்திய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரசன், அட்டுழியக்கார அரசன். அவன் எப்படி அடைந்து போனான் எல்லோருக்கும் தெரியும். நைல் நதியில் அவன் மூழ்கடித்தான் அல்லாஹ். ஆனா எப்படி மூழ்கடித்தான் தெரியுமா? மூசாவையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தையும் துரத்தி கொண்டு செல்கிறான். இறுதியாக அவர்கள் வந்தடைந்த இடம் நைல் நதி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்கள் பதறுகிறார்கள், மூசாவே, நமக்கு பின்னால் மிகப்பெரிய படையோடு ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான், எப்படி நாம் இதிலிருந்து வெற்றி பெற போகிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், நான் யாருக்கும் வஞ்ச மாட்டேன். அவனுடைய படையை கண்டோ, அவனுடைய வீரர்களை கொண்டோ, அவனுடைய ஆணவத்தை கண்டோ நான் அஞ்சு போவதில்லை.
என்னோட என்னுடைய இறைவன் இருக்கிறான் என்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நைல் நதியை பிளக்க செய்கிறார். இதை ஃபிரௌன் பார்க்கிறான், ஆச்சரியப்பட்டு பார்க்கிறான். மூசாவுடைய அற்புதத்தை கண்ணால் பார்க்கிறான். நைல் நதி பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் செல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டவர்கள் பின்னால் செல்கிறார்கள். இவனுக்கு ஒரு சின்ன தயக்கம். இவருடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்து விட்டான். நைல் நதி பிளந்துருச்சு. இப்ப நம்ம இறங்கலாமா வேணாமா? இறங்கினா என்ன ஆகுது? ஒருவேளை நம்ம இறங்குறப்ப அந்த நதி மூடிட்டா நாம் நீரில் மூழ்கடிக்கப்படுவோம் என்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அல்ல ஆணவத்தில் ஆடியவன் அல்லவா, அவனை அற்ப பொருளை கொண்டுதான் நடிப்பான் அல்லவா. என்ன செய்கிறான்? விரிவுரையாளர்கள் தஃசீரில் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்துல ஒரு பெண் குதிரை, பிறகு ஒரு ஆண் குதிரையில உட்கார்ந்திருக்கான். ஒரு பெண் குதிரை, அழகான ஒரு பெண் குதிரையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். அவனுடைய கூட்டத்தில் ஒரு படை வீரராக கலந்து கொள்கிறார்கள். அந்த குதிரை முன்னாடி போகுது. என்னைக்கு அரசன் முன்னாடி போவான். இந்த பெண் குதிரை முன்னால் போவதை பார்த்து அவன் அமர்ந்திருந்த ஆண் குதிரை அதனுடைய அலையை கட்டு வியந்து அதுவும் என்ன செய்கிறது? நைல் நதியில் இறங்குகிறது. எப்படி அடிச்சா பாருங்க. ஒரு சாதாரண குதிரையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நைல் நதியில் அவனை இழுத்து செல்கிறான். அவனுக்கு விருப்பம் இல்லை, குதிரையை இழுக்கிறான். அவனை மீறி குதிரை திமிரி கொண்டு என்ன செய்கிறது? அந்த கடலிலே குதிக்கிறது. இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த நைல் நதியில் ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தினரும் அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அப்ப ஆணவத்தில் ஆடியவர்கள் அழிந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நம்ரூத், மிகப்பெரிய அரசன், பாபில் என்ற நகரத்தை ஆண்ட மனசன். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தை ஆண்ட அரசர்களில் ஒருவன் நம்ரூத். உலகத்தை ஆண்ட மன்னர்கள் 4 பேர், 2 முஸ்லீம், ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்கந்தர் துல்கர்னைன் அலெக்சாண்டர் என்று சொல்லுவோம். இன்னொன்னு 2 காஃபிர், அதுல ஒன்னு நம்ரூத், ஒன்னு இன்னொன்னு புக்த் நசர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர். இந்த 4 நபர்கள் தான் இந்த பிரம்மாண்டமான உலகத்தை ஆண்ட அரசர்கள். இந்த நம்ரூத் பாபில் என்ற அந்த தேசத்தினுடைய அரசன், உலகத்தை ஆண்ட அரசன். அவனுக்கு அவனுடைய அதிகாரத்தை என்ன செய்தான்? துஷ்பிரயோகமா பயன்படுத்தினான். அதிகார துஷ்பிரயோகம். நான் தான் அரசன், எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும், எந்த அளவுக்கு? நானே கடவுள், என்னை எல்லாரும் வணங்கணும்னு சொன்னான். நம்ரூத் அல்லாஹ் அவனுடைய அழிவை எப்படி ஆக்கினான் தெரியுமா? சாதாரண ஒரு கொசுவை கொண்டு அல்லாஹ் அழித்தான். கொசு என்னங்க செய்யும்? கடிக்கும், ரத்தத்தை உறிஞ்சும், அதானே? ஆனா அவனுக்கு அல்லாஹ் அனுப்பிச்ச கொசு என்ன தெரியுமா? சதையை கடித்து சாப்பிடக்கூடிய கொசு. அந்த கொசுவை வல்ல ரப்பல் ஆலமீன் அவனுடைய மூக்கின் வழியாக அனுப்புகிறான். மூக்குல போன கொசு மூளைக்கு செல்கிறது, மூளையில் சென்று ரீங்காரம் விடுகிறது. எப்பெல்லாம் கொசு உள்ளே ரீங்காரம் விடுகிறதோ அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்லுவான், ஏதாவது கொண்டு என்ன அடியுங்க, கட்டையை வச்சு அடியுங்க. சொல்ல போனால் ஒவ்வொரு இரவும் செருப்பை எடுத்து தன்னை அடித்துக் கொள்வான். ஆணவத்தில் ஆடியவர்கள் எல்லாம் அழிந்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நம்ரூத்தை எப்படி அடித்தான்? ஒரு அரபு கவிதை கூட அதற்காக சொல்லுவார்கள், செருப்பால் அடி வாங்கி தூங்காத ஒரு அரசன். செருப்பு அடிச்சாதான் தூங்க முடியும் அவனால. அப்படிப்பட்ட ஒரு அரசன் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அது நம்ரூத். அவனுடைய அந்த கடைசி நொடியை, கடைசி நேரத்தை, இறுதி நேரத்தை, இறுதி மூச்சை அல்லாஹ் நிறுத்தியது ஒரு அற்பமான ஒரு பொருளை கொண்டு என்ன செய்யலாம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான். அடுத்ததாக வரலாறை நாம் பார்க்கிறோம். ஆணவத்திலே ஆடியவர்களில் ஒருவன் காரூன். காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறிய தந்தையின் மகன். இந்த காரூன் இருக்கிறானே, மிக கொடூரமான மனிதன். எப்படிப்பட்ட மனிதன்? அவன் அரசன் அல்ல, ஆனால் வசதி படைத்தவன். என்னுடைய வசதியால், என்னுடைய பொருளாதாரத்தால் நான் எதையும் சாதிக்க முடியும். உலகத்தில் சில மனிதர்களை பார்க்கலாம், பணத்தால என்னால எதுவும் முடியுங்க, பணத்துக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்த வைக்க முடியுங்க, பணம் 10 வரை பாயும், பணம் பாதாள வரை பாயுன்னு தன்னுடைய பணத்தின் வரை எவனெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறானோ அவனெல்லாம் ஒரு காலத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காரூன் இருக்கிறானே, இந்த காரூனை பற்றி சூரத்துல் கஸஸிலே வல்ல ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். சூரத்துல் கஸஸ் என்பது நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சூரா. அதனுடைய ஆரம்பத்திலே ஃபிரௌனை பற்றி பேசுவான். ஆரம்ப பக்கத்தில் இருந்து பாருங்க, ஃபிரௌனை பற்றி இருக்கும். ஃபிரௌன் அதிகாரத்தில் ஆணவம் செய்தவன்.
கடைசி பேஜ் சூரத்துல் கஸஸுடைய சூராவுடைய கடைசி பக்கத்தை எடுத்து பார்த்தா காரூனை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்து ஆணவத்தில் ஆடியவன். இருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து ஒழித்தான். இந்த காரூன் என்ன செய்தார் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மாளிகையோடு பூமியிலே உள்வாங்க செய்தான். நிலநடுக்கம் போன்று ஏற்படுகிறது. அவனுடைய பூமி உள்ளே இறங்குகிறது. அவனுடைய பணியாளர்கள் மாளிகை விட்டு தெரித்தோடுகிறார்கள். ஆனா இவன் அப்ப கூட திரும்பல, ஒன்றும் செய்ய முடியாது, மரணம் என்னை நெருங்க முடியாது என்று நினைத்தான். அல்லாஹ் அவனை பூமிக்குள் என்ன செய்தான்? இழுத்துக் கொண்டு சென்றான். மண்ணால் அழிந்தான் காலம். அடுத்து வரலாற்றிலே ஆணவத்தில் ஆடியவன் ஆபிரகாம். மக்காவை இடிப்பேன் என்று சூளுரைத்தான். யமன் தேசத்தினுடைய அரசன். யமன் தேசமே என் பின்னால் இருக்கிறது, மிகப்பெரிய படைகள் வைத்திருக்கிறேன், மக்காவை என்னுடைய யானை படைகளை கொண்டு அழிப்பேன் என்றான். அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சின்ன குருவி, அபாபில் என்று சொல்லக்கூடிய குருவி, அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையை நாம் என்ன செய்தோம் என்று உங்களுக்கு தெரியாதா? அபாபில் என்று சொல்லக்கூடிய அந்த சிறு பறவைகள், ஒரு 3 கற்களை தான் தூக்க முடியும், அழகுல ஒன்று வச்சுக்கிற, கால் 2 வச்சிருக்கோம். அந்த அபாபில் என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகளே காலிலே சிஜ்ஜீல் என்று சொல்லக்கூடிய கற்கள், அந்த கற்களை பொடி கற்களை கொண்டு அந்த யானை படை மீது போட்டது. பொதுவா கல்லால் அடிச்சா மண்ணை தான் உடையும், ஆனா அந்த சிஜ்ஜீல் கல்லுக்கு தெரியுமா உடம்பே சதுரிடும். அபாபில் பறவை போட்ட அந்த கல்லுக்கு பத்தியா அது அணுகுண்டு போட்டு, அணுகுண்டு ஒரு இடத்திலே விழுந்தால் எப்படி உடல் சிதறுமோ அது போன்றுதான் அந்த சிஜ்ஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை அந்த அப்ரஹா என்று சொல்லக்கூடிய யானை படையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து காண்பித்தான். ஆக வரலாறு நெடுகிலே நாம் பார்த்தாலும் யாரெல்லாம் ஆணவத்தில் ஆடினார்களோ அவர்களையெல்லாம் அற்ப பொருட்களை கொண்டு அல்லாஹ் அழித்திருக்கிறார். இறுதியாக அபூஜஹல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரி, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி அபூஜஹல். அந்த அபூஜஹலை அல்லாஹ் எப்படி அழித்தான்? 2 சிறுவர்கள், முஆத், முஅப்பீத் என்று சொல்லக்கூடிய சிறுவர்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த முஆத், முஅப்பீத் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சிறுவர்கள் மூலமாக அபூஜஹலை என்ன செய்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்தான் என்பது வரலாறு. ஆணவத்திலே ஆடியவர்களை எல்லாம் அற்ப பொருள்களை கொண்டு, சிறிய பொருட்களை கொண்டு அல்லாஹ் அழித்து காண்பித்தான். அது போன்றுதான் நம்முடைய சமகாலத்திலே ஒருவன் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒருவன் அல்ல, ஒரு இனமே ஆடிக்கொண்டிருக்கிறது. யூத இனம், இஸ்ரேல் என்ற நாட்டிலே வசிக்கக்கூடிய யூத இனம் ஆணவத்தில் ஆடுகிறார்கள். நாங்கள் வல்லரசுகள், எங்களை யாராலும் வசிக்க முடியாது. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் இஸ்ரேல். அல்லாஹ் என்ன செய்தான்? நினைத்தால் நிச்சயமாக அழிப்பான். இப்போ ஒரு சின்ன அடிதான் கொடுத்திருக்கிறான். ஆணவத்தில் ஆடியவர்கள் எல்லாம் அழிந்து போனதாகத்தான் வரலாறு இருக்கிறது. யூதர்கள் மட்டும்தான் உலகத்திலே மோசமான இனங்க. அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். யூதர்களுடைய ஒரு 6 தன்மை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், முதிபத் அலைஹிம் முதில்லத்து ஐனமா சுகிபு, அவர்கள் எங்கு வசித்தாலும் அவர்களுக்கு நாம் இழிவை ஏற்படுத்துவோம். மோசமான கூட்டம், அவனை போன்ற ஒரு மோசமான கூட்டம், ஒரு மோசமான இனம் உலகத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் எங்கும் கிடையாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், சம்மாஊனலில் கதிப், பொய்யை அவர்கள் கேட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள். பொய் மட்டும்தான் அவன் பேசுவான். அவன் என்னைக்கு அவனுடைய வாயிலிருந்து அவன் உண்மையை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணான். யூதன் என்று சொன்னாலே அவன் பொய்யன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், லதஜிதுன் அஷத்தன் நாசி அதாவத்தன், மூமின்களுக்கு எதிராக அவர்கள் எப்பொழுதுமே கடும் விரோத போக்கோடு செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அவனுடைய ஒரே எதிரி நம்ம தான். நம்மளை மட்டும்தான் அவன் டார்கெட் வைப்பான். யூதர்களுடைய முதல் எதிரி யாருங்க? முஸ்லிம்கள் மட்டும்தான். இதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்வான், வலன் தர்லா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபிஉ மில்லத்தஹும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரை உங்களை அவர்கள் பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். உங்களை மனுஷராகவே நினைக்க மாட்டான். யூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நஸரானிகளும் யூதர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளாத வரை, அவர்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரை உங்களை அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், குல்லமா ஆஹது அஹதன் நபதஹு, அவர்கள் உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் அதை அவர்கள் தூக்கி எறிவார்கள், முடிப்பார்கள். அவனோட உடன்படிக்கை என்பது சாத்தியமே இல்லை. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான், கியாமத் நாள் வரை யூதன் தான் போட்ட உடன்படிக்கையிலே நிலையாக இருப்பான் என்று சொன்னா இருக்க மாட்டான். அல்லாஹ் டிக்ளேர் பண்றான்.
கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், லா துஃப்ஸிதுன்ன ஃபில் அர்த், பூமியிலே குழப்பம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னார். அது யூத இனம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட யூத இனம் மார்க்கத்தை கொண்டிருந்தது. எங்களை அடிக்க முடியாது, எங்களை ஒண்ணு செய்ய முடியாது, எங்கள்கிட்ட அயன் டோம் என்ன செய்யுது, எத்தனை யோகனை வந்தாலும், எத்தனை பாம் வந்தாலும், எத்தனை அணுகுண்டு போட்டாலும் எங்களை பாதுகாப்பதற்கு அயன் டோம் என்று செய்திருக்கிறோம் என்று வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அது அண்டர் கிரவுண்ட் டோமாயிட்டு அண்டர் வேராச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிச்சிட்டான், ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு மிகப்பெரிய தலைவனை நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறான். உலகமே ஒன்று நோக்கிறது. ஒரு பேரை கேட்டா உலகமே அதிர்ச்சியில இருக்குது. யாருடைய பேருங்க? ஆயத்துல்லாஹ் அலி குமைனி. அவருடைய பெயரை கேட்டாலே உருவத்தை உயர்த்தக்கூடிய மனிதர்கள். இந்த உலக நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களும் இரண்டு பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால், ஆணவத்திலே ஆடியவர்களை வந்த ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு நபரை வைத்து நிச்சயமாக அழிப்பான். எந்த மாற்றங்களும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன தீன லா யுஅய்யிது பிரஜுலின் ஃபாஜிரின். அல்லாஹ் நினைத்தால் ஒரு கெட்ட மனுஷனை கொண்டு கூட அந்த மார்க்கத்தை வருவான். இந்த மார்க்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு ஒரு மோசமான ஆளை கொண்டு கூட என்ன செய்வான், தயார்படுத்துவான். அந்த அளவிற்கு இன்னைக்கு மரணத்திற்கு அஞ்சாத ஒரு கூட்டத்தை, மரணத்திற்கு எப்படியுமே முஸ்லிம்கள் நம்முடைய கொள்கையில எப்பொழுது உறுதியாக இருக்கிறோமோ, நம்முடைய ஈமானில எப்பொழுது நாம் உறுதியாக இருக்கிறோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும். நீ கண்ணால் பார்க்கிறோம். சின்ன ஒரு நாடு, தனித்த ஒரு நாடு, இன்னைக்கு அரபுலகமே அடிமையாக கிடக்கிறது. அரபுலகமே யகூதி நசராணிகளுக்கு அடிமையாக கிடக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களை எதிர்த்து அடிப்பதற்கு இன்னைக்கு ஒரு நாட்டை அல்லாஹ் தஆலா தைரியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது ஈமானிய தைரியம் என்பதை சகோதரர்களே நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படிப்பட்ட யோகனைகள், எல்லாத்துடைய பேரையும் பாருங்க. அல் ஃபத்தா, ஃபத்தான வெற்றிங்கிறது. சிஜில் ஒரு யோகனை, ஹைபர் ஒரு யோகனை, எல்லாம் எந்தெந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள், இஸ்லாமிய பெயர் வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் மண்ட குழம்பி போயிருக்கிறாங்க. இஸ்ரேல் எப்படி அதை தடுக்கிறதுன்னு தெரியல. என்னிட்ட பல விதமான விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது, பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். நாங்க எதை வச்சு அடிச்சாலும் தடுப்போங்கிற அவர்களே நீங்க மண்ட குழம்பி போயிருக்கிறாங்க. டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்குது. முதல்ல ஏவுகணை சொன்னா ஒரு இடத்துல இருந்து புறப்படும், எது டார்கெட்டோ அதை நோக்கி என்ன செய்யும், போய் அடிக்கும். இப்ப அப்படி கிடையாது. இவர்கள் விடக்கூடிய ஈரான் ஏவுகணைகள் அனைத்துமே டார்கெட்டை மாத்துகிறது. பறந்துகிட்டே இருக்கு, டக்குனு அதனுடைய பாதையை மாத்து. இவனால கணிக்க முடியல. கணிக்க முடியாத அளவிற்கு இன்னைக்கு தோல்வி அடைந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆணவத்தில் ஆடுகிறார்கள். இஸ்லாமியர்களை நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், பலஸ்தீனை உள்ள குழந்தைகளிலிருந்து, சிறியவர்களிலிருந்து, பெண்களிலிருந்து எல்லோரையும் நாங்கள் கடுமைப்படுத்துவோம் என்று அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் சமகாலத்தில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆணவத்திலே ஆடினால் அழிவு நிச்சயம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எங்களுடைய தலைநகரை அசைக்க முடியாது. டெல் அவீவ் எங்களுடைய மிக பிரம்மாண்டமான பாதுகாப்பான தலைநகர் என்று சொன்னால், இன்னைக்கு டெல் அவீவ் டெத் அவீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்க்கிறோம், எங்க பார்த்தாலும் கட்டடங்கள் இணைந்து இடித்து கிடக்கிறது. மக்கள் விரண்டோடுகிறார்கள், யூதர்கள் தஞ்சமடைகிறார்கள், அடுத்த நாட்டை நோக்கி ஓடுறாங்க. என்ன ஈமானுடைய உறுதி இருந்தால் போதும் சகோதரர்களே. என்னுடைய அன்று பதில் போர்க்களத்திலே சொற்ப கூட்டம் தான் மிகப்பெரிய எதிரிகளை எதிர்கொண்டார்கள். ஆனால் ஈமானுடைய வளர்ச்சி இன்னைக்கு ஈரான் பிரகடனப்படுத்தியிருக்கிறது. அற்புதமான 5 விஷயங்களை பிரகடனப்படுத்தியிருக்கிறது. ஒன்று, மரணத்திற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். மரணம் மனிதனாக நாங்கள் எப்பொழுது படைக்கப்பட்டோமோ எங்களுக்கு மரணம் உண்டு. அற்புதமான ஒரு தலைவரை அவர்கள் தங்களுடைய நாட்டிலே அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆயத்துல்லாஹ் அலி குமைனி அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொதிக்க வேண்டிய வார்த்தைகள். 1000 வருடங்கள் கோழைகளாக வாழ்வதை விட, 1000 வருடங்கள் வல்லரசுகளுக்கு அடிமைகளாக வாழ்வதை விட, ஒரே ஒரு நாள் இந்த உம்மத்திற்காக நாங்கள் வாழ்ந்தால் போதுமானது. எவ்வளவு பெரிய வார்த்தை! இந்த உம்மத்திற்காக நாங்கள் ஒரு நாள் வாழ்ந்தால் போதுமானது. மரணத்தை எப்பொழுது நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்று சொன்னார்களே, மரணத்திற்கு அஞ்ச மாட்டோம் என்கிறார்கள். இது இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அரபுலகம் இன்று அடிமையாக இருக்கிறது. நாங்கள் யாருக்கு அடிமை இல்லை. நீ வேணா அடிமையாரு, உன் நாட்டில் அவன் இருக்கிறானா, உன் நாட்டிலே என்ன செய்வேன், எதிர்த்து நிற்பேன். கத்தார் ஆயிடுச்சு. கத்தார்ல அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து என்ன செய்கிறார்கள், அணுகுண்டு போட்டார்கள் ஈரான். என்ன அர்த்தம் இருக்கு? நீ அடிமையா இல்லை, எங்களால் அடிமையா இருக்க முடியாது. அடுத்து
எங்களுடைய நாட்டிலே இனி அத்துமீறினால் அடிபணிய மாட்டோம். அத்துமீறி ஏதாவது உள்ள வந்து நுழைஞ்சா நாங்க அலறையை செக் பண்ண போறோம், இதை செக் பண்ண போறோம், எதுவும் எவனுக்கும் உள்ள அனுமதி இல்லை. இன்னைக்கு பாராளுமன்ற அளவிலே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இனி எங்களை தொட்டால் உங்களுக்கு துயரங்கள் தொடரும் என்ற அடிப்படையிலே பயப்படக்கூடிய அளவிற்கு அடியை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்திலே உண்டு என்பதை இன்று நிரூபித்து காத்திருக்கிறது ஈரான். யார் அவர்கள்? இஸ்லாமியர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் மீது உறுதியாக இருந்தவர்கள். ஈமானுடைய உறுதி இருந்தால் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களையும் எவ்வளவு பெரிய ஆணவக்காரனையும் நாம் எதிர்த்து நிற்க முடியும் என்பதை சமகாலத்திலே ஒரு கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரர்களே, புத்தாண்டாக பிறந்திருக்கக்கூடிய இந்த வருடம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையாக ஆக்குவானாக, ஈமானுடைய வாழ்க்கையாக ஆக்குவானாக. நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை மீது உறுதி மிக்கவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. எதிரிகளுக்கு அஞ்சாமல் ஈமானுடைய உறுதியோடு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அநீதிகளுக்கு அடிபணியாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய சமூகமாக இந்த சமுதாயத்தை வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. ஒற்றுமையை ஓங்க செய்து இந்த சமூகத்திலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் சகோதரத்துவத்தோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.